1947 ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்திய சுதந்திர தினம். இதை அனைவரும் அறிந்தது. ஆனால் இந்திய சுதந்திர தினத்தன்று டெல்லியில் பாரத பிரதமர் கொடியேற்றுவார். குடியரசு தினத்தன்று ஜனாதிபதி கொடியேற்றுவார். அதேபோல் ஒவ்வொரு மாநிலங்களிலும் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தன்று அந்த மாநில ஆளுநர்களே கொடியேற்றிக் கொண்டிருந்தனர். மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் அன்றைய தமிழக முதல்வர். 1974 ஆகஸ்ட் 15ஆம் தேதி கோட்டையில் கொடியேற்றினார். எப்படி? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை முழக்கத்தை முதல்வர் கலைஞர் அவர்கள் எடுத்து அதற்காக அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு கடிதம் அனுப்பினார். பின்பு நேரில் சென்று குடியரசு தினத்தன்று ஆளுநர் மாநிலத்தில் கொடியேற்றட்டும், ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாநில முதல்வர்கள் கொடியேற்ற அனுமதிக்க வேண்டும். இதுதான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று அவர் எழுப்பிய குரல் இந்தியா முழுவதும் எதிரொலித்தது. பணிந்தார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி. இதையடுத்து 1974 சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று முதலாக இந்தியாவிலே ஒரு முதல்வர் கொடியேற்றி வைத்தார் என்றால் அது கலைஞர் தான். கலைஞரின் சாதனைகள் மாநில மற்றும் மத்திய அரசினிடையே பல்வேறு உரிமைகளை பெற்றுத்தந்தார் என்பதை வரலாற்று அறிந்தவர்கள் மறுக்க மாட்டார்கள். இப்படி 1974 முதலாக கலைஞர் சுதந்திர தினத்தன்று கொடியேற்றி வைக்க ஆளுநர் குடியரசு தினத்தன்று கொடியேற்றுவார். இதைத் தொடர்ந்து 1977 முதல் 1987 வரை எம்ஜிஆர் இருக்கும் வரை அவர் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றி விழா. அதன் பின்பு அவர் மறைவுக்கு பிறகு 1991 முதல் 96, 2001 முதல் 2006, 2011 முதல் 2016 வரை புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சுதந்திர தினத்தன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றினார். அவர் மறைவுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை கோட்டையில் கொடியேற்றி விழா. இப்படி வழியாக வந்த நிலையில் 2021 இருந்து 2025 வரை கொடியேற்றினார் மு.க. ஸ்டாலின். 1974 கலைஞர் பெற்று தந்த உரிமையை 2021 2025 மு.க. ஸ்டாலின் கொடியேற்றி நிலைநாட்டினார் என்றே சொல்ல வேண்டும். அதன் பிறகு 2026ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் 2 திராவிட கட்சிகளும் வெளியேறிய நிலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை கைப்பற்றி மே 10ஆம் தேதி பொறுப்புக்கு வந்தார் இன்றைய தமிழக முதல்வர் விஜய். அவர் முதலாக வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்குரிய முதல்வருக்கான சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுகிறார். முதலாக திராவிட கட்சிகள் அல்லாத ஒருவர் கொடியேற்றும் நிகழ்வு வருகின்ற 2026 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடைபெறுவது என்பது தமிழகமே வியக்கும். இதை எதிர்பார்க்கும் அனைவரும் காத்திருக்கிறார்கள். தமிழக முதல்வர் விஜய் கோட்டையில் கொடியேற்றி என்ன உரையாற்றுவார்? ஏனென்றால் கொடியேற்றி விழாவுக்கு பிறகு அந்த மாநில முதல்வர்கள் சிறப்புரை ஆற்றுவது இயல்பு. அப்பொழுது மக்கள் நலத்திட்டங்களை அறிவிப்பார்கள். அதுபோல் சுதந்திர தின விழாவின் போது தமிழக முதல்வர் என்ன உரையாற்றுவார் என்பதையும் காத்திருப்போம், பார்த்திருப்போம். விரைந்து சென்று அனைவரும் ஆகஸ்ட் 15 தினத்தை கண்டு களிப்போம்.